கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற சாட்சியெல்லாம் கேட்டு நான் என்ன சாட்சி சொல்லணும் அதெல்லாம் மறந்துட்டேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு இப்போ ஒரு புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு இப்போது இந்த புதன் வந்து என் ஒய்ஃப் வந்து வண்டியில் வரும்போது, ஜெனிஃபர் 2 பேர் வரும்போது, வம்சாபுரத்தில் ஒரு இடத்துல வரும்போது ஒரு நல்ல போதையில் வந்து ஒருத்தர் வந்து நல்ல வேகமாக அடிச்சாப்புல வண்டி 2 பிளந்துருச்சு. ஆனால் கர்த்தர் ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் காத்திருக்கிறார். வண்டி இன்னும் வம்சாபுரம் ஹைவேல ஒரு ஸ்டாப்பில் தான் நிற்குது. அந்த வண்டியை பார்க்கும்போது எப்படி இதில் தேவன் நம்மை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நம்ம கூட கொரட்டை விட்டு தூங்கிடுறோம், ஆனால் அவர் தூங்குறது இல்லை. நம்மை காக்கிறவர் கர்த்தர் நல்லவர். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சம்பள உயர்வு ஒரு 2 வருஷமாக 2 இன்க்ரிமெண்ட், 2 ஜிஓ, 2 கவர்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்கல. பாஸ்ட்டு தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், இந்த சம்பளத்தை கேட்காதீங்கன்றார். சம்பளம் வேறு கேட்காதீங்கன்ட்டார். நான் கேட்காம விட்டேன். அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் கோரிக்கை வைங்கன்னு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. ஒரு தீர்க்க தரிசனம் இப்படி வருது, இன்னொரு தீர்க்க தரிசனம் கோரிக்கை வைங்கன்றது. சரி ஆண்டவரே, நீங்கள் கோரிக்கை வைக்க சொல்லிட்டீங்க, நான் இதுதான் கடைசி கோரிக்கை, இனிமேல் நான் கோரிக்கை வைக்க மாட்டேன். அப்படி கோரிக்கை வச்சுட்டேன். டக்குன்னு 2 இன்க்ரிமெண்ட் பாஸ் ஆயிடுச்சு. சரி, இன்க்ரிமெண்ட்டை கொண்டு வந்து கொடுத்து ஜோம் பண்ண கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். டுடிங் மெசேஜ் வந்துச்சு. பார்த்தா ஒரு அரியர் வந்து டமாரம் வந்துச்சு, ஒரு பெரிய அமௌண்ட்டு. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு கிரியை செய்யுது, இன்னொரு மனுஷனுக்கு கிரியை செய்யறது கிடையாது. எல்லாருக்கும் அந்த வார்த்தை கிரியை செய்யுது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள், இப்போ இடையில நம்ம ஹைவே, வம்சாபுரம் ஹைவே இணைக்கிற இடத்துல, குதிரைச்சாரிகுளம் வம்சாபுரம் ஹைவே இணைக்கிற இடத்துல ரோடு டைவர்ஷன் நடந்து நிறைய ப்ராப்ளம், நிறைய ஆக்சிடென்ட், டெய்லி 2-3 ஆக்சிடென்ட். அந்த ரோடை சரி பண்ணாமல் அந்த டைரக்ஷனை மாற்றினதுனால அங்கே போகிறதுக்கு ரொம்ப இடத்துல இருந்துச்சு. எத்தனையோ மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் அந்த ரோடை குறித்து ரொம்ப பாரம். நான் பாஸ்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இப்படி பண்ணி வச்சிட்டாங்க, நம்ம அந்த இடத்துல அதை தடுக்காமல் விட்டுட்டோம், அந்த டைவர்ஷன் பண்ண விடாமல் நம்ம தடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் எங்கள் மாமாவும் ஜெபர்சனும் 2 பேர் வண்டியில் வந்திருக்காங்க. அப்போது ஒரு ஆக்சிடென்ட், ஒரு கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகிப்போச்சு. இவங்க வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் வீட்டில் பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்கேன். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் கேட்குறேன். ஆம்புலன்ஸ் அவங்க ஏற்றி போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்தவன் அந்த கேட்ட உடனே டக்குன்னு ஒரு பேண்ட்டை எடுத்து மாட்டு, டிஷர்ட்டை போட்டு செல்லை எடுத்துகிட்டு கீழே வந்துட்டேன். ஹைவே கிட்ட வந்தேன். அந்த ஆக்சிடென்ட்டை கிளியர் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எஸ்ஏ ஒரு பிசி வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ரோடை நான் மறிக்க போகிறேன், எங்கே சொல்லணுமோ நீங்கள் சொல்லிக்கங்க அப்படின்ட்டு போய் ரோட்டில் படுத்துட்டேன். வண்டி வந்த இனோ வண்டி 3 அடியில் நிற்கிறேன். நான் படுத்து கிடக்கிறேன் ரோட்டில். அதுக்கு பின்னாடி கிலோமீட்டர் கணக்கில் வண்டி நின்றுச்சு. பார்த்தா மக்கள் எப்படி தகவல் கிடைச்சதோ தெரில, எல்லாருமே வந்துட்டாங்க. ஏஎஸ்பி வரைக்கும் வந்துட்டாருங்க. பேரிகார்டு வந்து இறங்குது, கலெக்டர் ஆஃபீஸ் ஃபோன் போகுது, எஸ்பி ஆஃபீஸ் ஃபோன் போகுது, ஹைவே ஆஃபீஸர்ஸ் வரல. அப்புறம் அந்த ஏஎஸ்பி சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த மக்களை கொஞ்சம் எந்திக்க சொல்லுங்கள், வெளியிட சொல்லுங்கள், உங்கள் ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னாரு. அந்த ஏஎஸ்பி வந்து அவர் நார்த் இந்தியன், கொஞ்சம் தமிழ் தெரியல, எனக்கு கொஞ்சம் நான் ஹிந்தி தெரிஞ்சதுனால அவர்கிட்ட ஹிந்தியில் ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அந்த விஷயம் கிளியர் ஆகிடுச்சு. உடனே ஹைவே ஆஃபீஸர் வந்துட்டாங்க. ஹைவே ஆஃபீஸர் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணதுக்கப்புறம் அன்னைக்கு மறுநாள் 11 மணிக்கெல்லாம் வேலை ஸ்டார்ட் ஆகி 48 மணி நேரத்தில் ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் அந்த ரோடு சரி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் எதுவுமே நடக்கலை. கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறார். ஆண்டவரே, அதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே நான் போய் அந்த ரோட்டில் படுக்கணுமா? நான் உனக்காக 3 ஆணியில் தொங்கியிருக்கேன், நீ ரோட்டில் தானே படுத்திருக்க, உனக்காக ஜீவனே கொடுத்துருக்குறேன், நீ இத்தனை ஜீவன் காக்கப்படுறதுக்காக போய் நிற்கிற. அப்படி 2 நாள் அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரல. அந்த ரோட்டில் நின்று பாருங்க, பாஸ்டர் பார்த்துருக்காரு. ரோடு அந்த கல் அந்த தார் ரோடு போட்டு முடிக்கிற வரைக்கும் நான் அங்கேருந்து அசைவே இல்லை. அப்புறம் சாயங்காலம் வந்து குளிச்சுட்டு நான் தலை சீவிக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரல. அப்போ ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, உனக்கு உபவாச ஜபத்தில் எனக்கு பேசியிருக்கிறார். ஆண்டவர் பேசியிருக்காரு, மகனே நீ கோரிக்கை வச்சா அது வச்சதுதான், அதற்கு பின்னாடி நான் கிரியை செய்யறா இருக்கிறேன். நீ இந்த தேசத்துக்காக நின்று தான் நான் ராஜாக்களோட நான் பேசுவேன். கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஏன் அந்த பாரம் மற்றவங்களுக்கு இல்லை, நமக்கு ஏன் அந்த பாரத்தை கொடுத்தாரு? கர்த்தர் சொன்னாரு, நீ சம்பளத்துக்காக மட்டும் கோரிக்கை வச்சு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்,
இல்ல நீ எப்ப கோரிக்கை வச்சாலும் சரிதான். எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம், நீ எப்பெல்லாம் கோரிக்கை வைக்கிறியோ அப்பெல்லாம் நான் கிரியை செய்யறா இருக்கிறேன். அதனடி தோக்கவே கிடையாது. ஆனா வார்த்தை சொல்றாரு, நீ கோரிக்கை வச்சுட்டு நீ நிக்கணும், நீ பின்வாங்க கூடாதுன்னு எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்படியாக, விசுவாச வார்த்தை சபை வார்த்தையின் மக்களாக இருக்கிறனால ஒரு காரியத்தை நான் சொல்லும்படி பல நாட்களாக ஆவியானவர்களை நான் உந்தப்படுகிறேன். ஆனால் இன்னைக்கு நான் அதை நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் பாஸ்டர் செழிப்பை குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 5 லட்ச ரூபா கேட்குறேன், உங்களால் கொடுக்க முடியுமா? வேதம் சொல்லுகிற அளவுக்கு நாம் ஏன் செழிக்கலை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ நான் இருந்து மெல்ல ஒரு சவுண்டு வருது, நான் கொடுக்குறேன் பாஸ்டர்ன்னு சொல்லியிருக்கேங்க. அது ரெக்கார்ட் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரில. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு திண்டுக்கல்ல ஒரு சபை நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சபைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். இடமே வாங்கலை, இடம் பார்க்கல, அது ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் வேதம் சொல்லுகிற அளவுக்கு செழிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு காரியத்தை செய்யணுமா? ஏன் அதுக்கு முன்னாடி செய்யக்கூடாதா அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. சபை திண்டுக்கல்ல ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு, ஒரு இடம் வாங்குவதற்கு 5 லட்சம் ரூபாயை ஆண்டோடைய நாமத்தினால சபை மக்கள் முன்பாக அதை நான் வாக்கு பண்ணுகிறேன். நான் 5 லட்சம் தான் சொல்லியிருக்கேன். அது கேஸாவோ செக்காவோ ஒரே நேரத்தில் வந்துடும். ஒருத்தர்லாம் ஒரே செக்கா 5 கோடி தரும் இருக்காரு. நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த விஷயத்த 5 லட்சம் ஒரு 5 பைசா மாதிரி தான் பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை, எல்லாம் சின்னது தான். ஏன்னா இதை ஆண்டவர் எப்படி வேதம் சொல்லுகிற அளவுக்கு சபை எப்படி செழிச்சிருக்க ஆண்டவரே, அதை நான் பார்க்கணும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, மகனே இங்க ஒரு ஸ்டாண்ட் பை ஒரு ஹெலிகாப்டர் நிற்கும். ஒரு ஸ்டாண்ட் பை ஹெலிகாப்டர் நிற்கும். நீ பை ரோடா போகும்போது டைம் பிடிக்கும், அதனால ஹெலிகாப்டர்ல நீங்க போக வேண்டியிருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையை நான் கனம் பண்ணுவேன். ஹெலிகாப்டர் நிற்கும் போது நான் சொன்ன இந்த வார்த்தை, இந்த பதிவு திரும்ப ஹைலைட் பண்ணி காமிக்கப்படும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரை ஹெலிகாப்டர் எடுத்துட்டு எப்படி போய் இறக்குறது? நான் பாரு சும்மா இருக்கக்கூடாது. ஹெலிகாப்டர் கூகுளில் வேறு சர்ச் பண்ணேன், இது எத்தனை மில்லியன் என்ன ஏதுன்னு பார்த்தேன். 2 சீட் இருக்குது, நம்ம வண்டி மாதிரி 2 வீலர் 4 வீலர் 5 வீலர் ஹெலிகாப்டர் இருக்கு. போய் சர்ச் பண்ணுங்க. என்னோட டைரியில் ஹெலிகாப்டர் நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். 5 சென்ட் இடம்னா போதுங்க, ஹெலிகாப்டர் இறக்கிடலாம். 5 சென்ட் போதும். நம்ம ஏக்கர் கணக்கில் வாங்க போகிறோம், நமக்கு ஹெலிகாப்டர் வாங்க இடம் இல்லாமல் இருக்கும். 5 சென்டில் அழகான ஹெலிபேடு நானே போட்டு கொடுத்துருவேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வார்த்தையை நான் கேட்க 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 என்னுடைய இருதயத்தை ஆண்டவர் தூக்குறதை நான் பார்க்குறேன். தூக்கும் பொழுது அதை சொல்லாமல் இருக்கவே கூடாது. தேவன் தம்முடைய வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுகிற தேவன். இது என்னைக்கே நடக்க போறதில்லை, சொன்ன வார்த்தை தீவிரமாக நிறைவேறும். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.